அன்புமிக்க போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற நண்பர்களே, தோழர்களே, ரேவா அமைப்பினுடைய மாநில துணைத் தலைவர் சேதுராமன், மாநில மைய நிர்வாகிகளுடைய ஆலோசனையின் பேரில் இந்த காணொலியை பதிவேற்றம் செய்கிறேன். நண்பர்களே, தோழர்களே, கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக 21/7/2025 அன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நமது அமைப்பு சார்பாக தொடரப்பட்ட வழக்குகளில் 3 வழக்குகள் விசாரணைக்கு வந்தது. அன்றைய தினம் அதனுடைய முடிவுகளை சுருக்கமாக வாட்ஸ்அப்பிலே செய்தியாக வெளியிட்டிருந்தோம். முழு விவரங்களும் நேற்று கிடைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அந்த விசாரணையுடைய விவரங்களை அனைவருக்கும் தெரிவிப்பது பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த காணொளி பதிவு செய்கிறேன். 1. அரசாணை 142 எதிர்த்த வழக்கில் நீதியரசர் தண்டபாணி அவனுடைய 2/3/2023 தீர்ப்பில் சம்பந்தப்பட்டுள்ள அந்த தீர்ப்பு பொருந்துகின்ற மதுரை மண்டல ரேவா நிர்வாகி சந்திரசேகருடைய வழக்கு, அவமதிப்பு வழக்கு 492/2024 விசாரணைக்கு வந்தது. காலையில் அந்த விசாரணையிலே நம்முடைய தரப்பிலிருந்து நமது மூத்த வழக்கறிஞர் அஜய் கோஷ் அவர்கள் ஆஜரானார். வழக்கம் போல நிர்வாக தரப்பில் இருந்து ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார்கள். அந்த பிரமாண பத்திரத்தில் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தார்களோ அதையே மீண்டும் மீண்டும் சொல்லி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தது. அதை நம்முடைய வழக்கறிஞர் நீதியரசரிடம் சுட்டிக்காட்டினார். 24/4/2025 அன்று தாக்கல் செய்த போக்குவரத்துறை செயலாளருடைய பிரமாண பத்திரத்தை திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறதிலே ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கிறது, ஆனாலும் இன்னும் முழுமையடையவில்லை. இப்படியே ஒவ்வொரு வாய்தாவிலும் போக்குவரத்து துறைக்கு 66,000 கோடி ரூபாய் இழப்பு, போக்குவரத்து ஓய்வூதிய நம்பகம் 33,000 ரூபாய் நிதி நெருக்கடியில் இருக்கிறது என்ற காரணத்தையே திரும்ப திரும்ப சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த விசாரணையிலே அரசு தரப்பு கூடுதல் வழக்கறிஞர், தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் அவர்கள் ஒப்புக்கொண்டதைப் போல இந்த டிஏ நடைமுறையில் உள்ள டிஏவை, பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு இணையான டிஏவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நம்முடைய வாதத்தை முன்வைத்தார். அரசு தரப்பில் இருந்து அரசு தரப்பு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் அவர்கள் சென்னையில் இருந்து காணொலியிலே ஆஜராகியிருந்தார். ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த பிரமாண பத்திரத்தில் சொல்லியதையே மீண்டும் மீண்டும் சொன்னார். நாங்கள் முதலிலே 15 கோடி கொடுத்தோம், அடுத்து 30 கோடி கொடுத்து தற்போது மாதம் 45 கோடி வீதம் வழங்கி கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து இதை கொடுப்போம் என்ற சொன்னாரே தவிர அதற்கு மாற்றாக கூடுதலாக தருவதை பற்றிய எந்த ஒரு குறிப்பையும் சொல்லவில்லை. ஆகவே நீதியரசர் அவர்கள் இதையே சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். 2 மாதங்கள் 3 மாதங்கள் கழிந்து விட்டது. ஆனாலும் கூட இப்போதும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் பழைய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்வது எந்த விதத்திலும் பொருத்தமல்ல. ஆகவே முழுமையான டிஏ வழங்குவதற்குண்டான ஏற்பாட்டோடு அதற்குண்டான நடைமுறையோடு 11/8/2025 அன்று விசாரணைக்கு வர வேண்டும் என்று சொல்லி விசாரணையை 11/8/2025க்கு ஒத்தி வைத்திருக்கிறார். நமது வழக்கறிஞர் சுமார் 25 நிமிடங்கள் நமது தரப்பு வாதங்களை எல்லாம் எடுத்து முன்வைத்தார். அதனுடைய அடிப்படையிலும் அரசு தரப்பினுடைய அந்த வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதியரசர் அவர்கள் 2 வார கால அவகாசம் கொடுத்து 11/8/2025க்கு அந்த வழக்கை ஒற்றி வைத்திருக்கின்றார். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். 2. மதுரை உயர்நீதிமன்றத்திலே மதியம் 2 மணிக்கு மேல் நம்முடைய ஒப்பந்த உயர்வுகளை ஓய்வூதியத்திற்கு வழங்க வேண்டும் என்ற வழக்கு, அந்த வழக்கினுடைய அப்பீல் வழக்கு WAMD 888/2024 என்ற வழக்கு, அந்த வழக்கினுடைய கடந்த விசாரணையிலே நீதியரசர் கடுமையாக சொல்லியிருந்தார். இந்த விசாரணையின் போது அரசு தரப்பிலே இருந்து ஓய்வூதிய ஒப்பந்த உயர்வுகளை ஓய்வூதியத்தில் உயர்த்தி வழங்குவதற்குண்டான
வழிவகை என்பது ஓய்வூதிய விதிகளில் இல்லை. இரண்டாவது, இதற்கும் அரசுக்கும் சம்பந்தமில்லை என்ற வாதத்தை முன்வைத்தார். நமது தரப்பு வழக்கறிஞர் சுமார் 30 நிமிடம் நம்முடைய வாதங்களை திறமையாக எடுத்து முன்வைத்தார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், போக்குவரத்து கழகங்களிலே ஓய்வூதிய நம்பகத்திலே நிதி இல்லை என்று சொன்னால் அதற்கு ஓய்வு பெற்ற தொழிலாளி எந்த விதத்திலும் பொறுப்பல்ல. இரண்டாவது, ஓய்வூதிய விதிகளிலே ஒப்பந்த உயர்வுகளை உயர்த்தி வழங்குவதற்கு வழிவகை இல்லை என்று சொன்னால் ஊதிய குழு உயர்விலே வரக்கூடிய அதிகாரிகள் அவர்கள் தரப்பிலே அந்த ஊதிய குழுவுடைய சிபாரிசின் அடிப்படையில் முன்தேதியிட்டு பணப்பலன்களும் ஓய்வூதியமும் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு வழிவகை இருக்கின்ற போது ஒப்பந்த உயர்வுகளை உயர்த்தி வழங்குவதற்கு ஏன் வழிவகை இருக்காது என்ற கேள்வியை முன்வைத்தார். நீதியரசர் அதை புரிந்து கொண்டு உடனடியாக அரசு தரப்புக்கு நீங்கள் ஒரு முடிவோடு, நல்ல முடிவோடு வர வேண்டும் என்று சொல்லி 29/7/2025க்கு அந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கின்றார். நம்முடைய வாதங்களை திறமையாக வைத்தோம். 434 பக்க பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறோம். ஆகவே நமது தரப்பிலே ஆணைத்தரமான ஆவணங்களும் வாதங்களும் முன்வைக்கப்பட்டுள்ளது என்பதை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, 2/3/2023 நீதியரசர் தண்டபாணி அவர்கள் அளித்த தீர்ப்பில் சம்பந்தப்பட்ட 63 பேர் சம்பந்தப்பட்ட அந்த வழக்கு, அதிலே கோவை பேரவையுடைய வழக்கும் இருக்கிறது, சந்திரசேகர் வழக்கும் இருக்கிறது, நம்முடைய மதுரை கிளையினுடைய மதுரை மண்டல புதூர் கிளையினுடைய தலைவர் தோழர் முத்துசாமியினுடைய வழக்கு ஒன்றும் அதில் இருக்கிறது. அதனுடைய நம்பர் WPMD 11/847/2022. அந்த வழக்கினுடைய தீர்ப்பை அமுல்படுத்தவில்லை என்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு CPMD 539/2024 தொடுத்திருந்தார். அந்த வழக்கு அன்று மதியமே விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கிலும் அரசு தரப்பில் இருந்து கடந்த முறை சொன்னதையே சொன்னார்கள். நமது தரப்பு வழக்கறிஞர் ராகுல் அவர்கள் திறமையாக வாதம் செய்து இதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதற்கு தீர்வு காணுகின்ற வகையிலே 2/3/2023 தேதியிட்ட உத்தரவில் நீதியரசர் தண்டபாணி நீங்கள்தான் தீர்ப்பளித்திருக்கிறீர்கள். உங்களது தீர்ப்பின் மீது மீண்டும் மீண்டும் இப்படிப்பட்ட விசாரணைகள் நடந்து வருகிறது என்பதை சுட்டிக்காட்டியவுடன் நீதியரசர் நம்முடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு 25/7/2025 இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அந்த வழக்கை பட்டியலிட்டு அந்த வழக்கை விசாரணை கொண்டு வர வேண்டும் என்று ஒத்திவைத்திருக்கின்றார். ஆகவே ஒரே நாளிலே 3 வழக்குகள் ரேவா சார்பிலே வந்தது. 3 வழக்கிலும் நம்முடைய வாதங்களை திறமையாக முன்வைத்திருக்கிறோம், எடுத்து வைத்திருக்கின்றோம். அடுத்த கட்ட நகர்வுகள் நீதிமன்றத்திலே அரசினுடைய நிர்வாகங்களுடைய நிலையை பொறுத்து நம்முடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்வதோடு, நம்முடைய நண்பர்கள் தோழர்கள் இந்த விஷயங்களை நம்முடைய உறுப்பினர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதே நேரத்தில் PRPF ஓய்வுகால நலநிதி வழக்கு அந்த வழக்கு அவமதிப்பு வழக்காகி அவமதிப்பு வழக்கிலே உத்தரவு போடப்பட்டு அந்த உத்தரவை அமுல்படுத்துவதற்குண்டான இடைப்பட்ட காலத்தில் நீதியரசர்களுடைய இடமாற்றம் உடல்நிலை காரணமாக தாமதமாகியது. நீதியரசர் உடல்நலம் தேறி வந்துவிட்டார். அநேகமாக ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் வருவதற்கு ஏற்பாடுகள் நடவடிக்கை எடுப்பதாக தெரிகிறது. அதே சமயம் கோவை பேரவையின் சார்பில் நம்முடைய வழக்கிலே PRPF என்று சொல்லக்கூடிய ஓய்வுகால சேமநிதி வழக்கிலே 4/7/2025 அன்று கோவை பேரவை அந்த வழக்கிலே தங்களையும் இணைத்து கொண்டிருக்கின்றார்கள். சப் அப்ளிகேஷன் 815/2025 என்ற அந்த எண்ணிலே அது பதிவாகியிருக்கிறது. நமது விசாரணை நடக்கின்ற போது அதுவும் விசாரணைக்கு வரும். என்ன செய்கிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மை பொறுத்தவரை உறுதியாக இறுதியாக சட்ட ரீதியாக முடிவு பெறுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வோம். அதே நேரத்தில் நம்முடைய அடுத்த மாநில நிர்வாகிகள் சென்னையிலே கூடி போராட்ட அறிவிப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே குழப்பங்களுக்கும் வீணான தகவல்களுக்கும் நம்முடைய உறுப்பினர்கள் யாரும் பலியாக வேண்டாம் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.